போக்கோ தரப்புலேருந்து போக்கோ C3 அப்படிங்கிற பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியாவில் லான்ச் பண்ண ரெட்மி 9C மொபைலை வந்து ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் போக்கோ C3 அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. உண்மையிலே இந்த மொபைல் ஒர்த்தான மொபைல் தானா? ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளேலாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LCD பேனலில் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது அந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலோட பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 டோன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மொபைலோட ஒரு காவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனான டிசைன்லையும், அடுத்து மீதமுள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட ஹேண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் கிரிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து P2I நேனோ கோட்டிங் ப்ரொடக்ஷன் வந்து இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேமரா அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஒரு LED ஃப்ளாஷை வந்து வச்சு ஒரு குவாட் கேமரா செட்டப் போல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான கேமரா பேக் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ட்ராப் நாச்சில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெயினாக இந்த மொபைலில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபியூச்சர் மட்டும்தான் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G35 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,07,000க்கு மேலே வரும். இது வந்து ஒரு மீடியம் லெவலான ப்ராசஸர்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் விளாடணுன்னா ஒரு மீடியம் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் விளாண்டுக்க முடியும். இந்த ப்ராசஸரில் வந்து ஹைப்பர் என்ஜின் கேம் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓரளவு வந்து நல்ல பெட்டராகவே வந்து கேம்ஸ் விளாண்டுக்க முடியும். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் விளாட்ணுன்னா நீங்கள் வந்து இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாது. ஸோ அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அடுத்ததான் இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் கொடுத்துருக்க இந்த பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் பேட்டரி 2.0 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து மற்ற மொபைல்ஸோட பேட்டரி வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதோட இந்த பேட்டரி வந்து 25% வந்து மோர் பேட்டரி லைஃப் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 3.2 இயர்ஸ்க்கு வந்து இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்த இந்த 5000 mAh பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எதுவும் கிடையாது. 10 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வாட் சார்ஜர் தான் கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து நீங்கள் ட்ரிபிள் ஸ்லாட் போட்டுக்கலாம். அதாவது வந்து டியூல் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD கார்ட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மைக்ரோ SD கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 512 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 10 தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 கொடுத்துருக்காங்க. இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக்கோ மொபைலில் வந்து ஆட்ஸ் வராது. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது 3GB RAM ப்ளஸ் 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய்க்கும், 4GB RAM ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9000க்கும் சேல் பண்ணுறாங்க. போக்கோ முறையாக வந்து அண்டர் 10Kவில் வந்து ஒரு மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த மொபைல் வந்து ஒர்த்தான மொபைல் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த போக்கோ C3 மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வராது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வர மொபைல் எல்லாமே வந்து 5000 mAh தான் கொண்டு வராங்க. ஸோ மற்றபடி வந்து பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது இந்த மொபைலோட பெரிய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்கல. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக வந்து இந்த மொபைலில் வந்து எனக்கு தெரியுது. மற்றபடி வந்து ஒரு டீசெண்டான கேமரா, ஒரு டீசெண்டான ப்ராசஸர், ஸோ இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக இந்த மொபைலை வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலோட 3GB RAM வேரியண்ட்டை மட்டும் ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து 4GB RAM வேரியண்ட்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்மி 9 Prime மொபைல் வந்து சூப்பரான டிஸ்பிளே, அதாவது வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளே, ஹீலியோ G80, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கிது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க.
அப்படியும் இல்லைனா வந்து உங்களுக்கு 9000லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வந்து ரெட்மி 9 மொபைல் வந்து கிடைக்குது. அப்படி இல்லைனா வந்து ரியல்மி நார்சோ 20A மொபைல் இருக்குது, 10A மொபைல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த போக்கோ C3 மொபைலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் வந்து 3GB ரேம் வேரியண்ட்டுக்கு மட்டும் ட்ரை பண்ணலாம். மற்றபடி வந்து 4GB ரேம் வேரியண்ட்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த போக்கோ C3 மொபைலோட ஸ்பெக்ஸ், ப்ரைஸ் அண்டு என்னோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மொபைலை வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அது கூட வந்து இந்த மொபைலை வந்து எந்த மொபைலோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மொபைலில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye bye, see you.